10 ஆண்டுகளுக்கு பின்னர் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் வேட்பாளராக போட்டியிடுவதாக முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். காட்டுமன்னார் கோவில் சட்டசபை தனித்தொகுதி திமுக கூட்டணியில் விசிக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த தொகுதியில் விசிக கட்சி கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 4 முறை போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்றுள்ளது. 2006 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விசிக நிர்வாகி ரவிக்குமார் வெற்றி பெற்றார். மீண்டும் 2016ஆம் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி சார்பில் திருமாவளவன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக சிந்தனை செல்வன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தற்போதைய தேர்தலில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்தார். மேலும் இனி வேட்பாளரை தேர்வு செய்யும் பொறுப்பு மாவட்ட நிர்வாகிக்கு இருக்க வேண்டும் என்றும், வேட்பாளர்களை நானே தேர்வு செய்யும் கடைசி தேர்தல் இதுதான் என்பதை வலியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். அதேபோல் மாநில அரசியலில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளதால் 2026 தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இதனால்தான் நான் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக அவர் விளக்கம் அளித்தார்.